அவர்கள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளைக்கற்களைப் போல இருப்பார்கள். அடுத்து நம்முடைய களஞ்சியம் எல்லாம் பூரணமாய் நிரம்பும். அடுத்தபடியாக சத்துரு உள்ள நுழைய முடியாது. அல்லேலூயா. இப்போ 3வது பாயிண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வசனத்தில் இவ்விதமாக சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தரை நாம் தெய்வமாய் கொண்டதுனால நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா? பாக்கியவான்களாக இருக்கிறோம். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். யாரெல்லாம் கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ நாம் எல்லாரும் யார்? பாக்கியவான்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்டதுனால நாம் எல்லாரும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். நாம் எல்லாரும் ஆசீர்வாதத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், ரூத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நேரம் ஆயிட்டுனால நானே ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நகோமி எலிமேலைக்கு, நகோமி மாப்பிள்ளை பேர் எலிமேலைக்கு, அவங்க பெத்லெகேமில் இருக்கிறாங்க. ஆனால் பஞ்சம் வந்து விட்டது. பஞ்சம் வந்ததுனால அந்த எலிமேலைக்கு என்ன பண்ணுறாரு, இங்கே பஞ்சம் வந்துட்டு நம்ம மோவாப் தேசத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியாகிய நகோமி தன்னுடைய பையங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு மோவாப் தேசத்துக்கு போயிடுறாரு. அங்கே போன உடனே என்ன பண்ணிட்டான்னா, தன் பிள்ளைகளுக்கு பையங்களுக்கு மோவாப் தேசத்தில் 2 பிள்ளைங்களை பொண்ணு எடுத்துட்டாரு. இப்போ 2 பேருக்கும் திருமணம் ஆகிவிட்டது. ஆனால் என்ன ஆகிட்டா அப்படின்னு சொன்னால், அந்த மோவாப் தேசத்தில் போனதுக்கப்புறம் அந்த எலிமேலைக்கும் மரித்து போய்விடுகிறார். அவருடைய பையங்கள் 2 பேருமே என்ன செஞ்சுறாங்க, மரித்து போய்விடுகிறார்கள். அப்போ நகோமி என்ன பண்ணுறா, எனக்கு புருஷனும் இல்லை, 2 பசங்களும் இல்லை, மரித்து போய்விட்டார்கள். அதனால் மருமக்கமார் என்ன பண்ணிடுவோம், வீட்டுக்கு அனுப்பிட்டு நாம் நம்ம சொந்த இடத்துக்கு பெத்லெகேமுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நகோமி முடிவு பண்ணுறான். அப்போ மூத்த மருமகளை கூப்பிட்டு, ஓர்பாலை கூப்பிட்டு, ஏம்மா என் பையனும் செத்து போயிட்டாங்க, அதனால் நீ என்ன பண்ணிடு, உங்கள் வீட்டுக்கு போயிடு, அங்கே உங்கள் அம்மா அப்பா வேறு பையனை பார்த்து முடிச்சாங்கன்னா நீ என்ன பண்ணிடு, திருமணம் பண்ணி நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மூத்த மருமகள்கிட்ட சொன்னோடனே அவளும் சரி அத்தை நான் போயிட்டு வரேன்னு சொல்லி அத்தைக்கு ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு அவள் போயிட்டா. 2வது மருமகளாகி ரூத்தை கூப்பிடுது அந்த அம்மா. கூப்பிட்டுட்டு, ஏம்மா மூத்த மருமகளும் போயிட்டா, நீனு என்ன பண்ணிடு, உங்கள் வீட்டுக்கு போயிரு, அடுத்து உங்கள் அம்மா அப்பா பார்த்து வைக்கிற மாப்பிள்ளையை நீ கெட்டிக்கோ, அடுத்து நீ சந்தோஷமாக இருமா, ஏன்னா எனக்கு வேறு பிள்ளைங்களும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரூத் என்ன சொன்னா தெரியுமா, இல்லை இல்லை இல்லை, நான் உங்கள் கூட தான் வருவேன், உங்கள் ஜனம்தான் என் ஜனம், உங்கள் தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. ரூத்து கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டாள். ரூத்து ஒருபாலோ அந்நிய தெய்வர்களை வழிபட்டவர்கள். ஆனால் நகோமியை பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னா, நகோமி அவர்கள் தொழுது கொள்ளுகிற தெய்வம்தான் உண்மையான தெய்வம் என்பதை ரூத் அறிந்து கொண்டதுனால, உங்கள் தெய்வம் தான் என் தெய்வம், நான் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் உங்கள் பின்னாடி தான் வருவேன், உங்கள் கூட தான் வருவேன்னு சொல்லி அந்த அம்மா பின்னாடியே வந்துடுதா. கர்த்தரை தெய்வமாக கொண்டு வந்ததுனால கர்த்தர் ரூத்தை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ரூத்துக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய மகனையும், நல்ல பணக்கார பையனையும், நல்ல குணம் நிறைந்த மகனையும் கணவனாக கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல வசதி உள்ளவர், நல்ல ஆவிக்குரிய பையன், கர்த்தருக்கு பிரியமானவன். அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல குணமுள்ள ஒரு கணவரை கர்த்தர் ரூத்துக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதே போல் அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அந்த பையன் பேர் ஓபேத். ஓபேத்து அவனுடைய மகன் பேர் ஈசாய். ஈசாயின் மகன் பேர் தாவீது. தாவீதின் சந்ததியில் இயேசு பிறந்தார். ரூத்தை சாதாரணமாக கர்த்தர் ஆசீர்வதிக்கலை. ரூத்தை எல்லாரும் சொல்லும்படிக்கு ரூத்தை உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. ரூத்துன்னு சொல்லி ஒரு புஸ்தகமே வந்திருக்கு பாருங்கள் பைபிளில். ரூத்தின் பேரே வச்ச ஒரு புஸ்தகம் பைபிளில் இடம்பெயர காரணம் என்ன என்று சொன்னால், கர்த்தரை அவள் தெய்வமாக கொண்டதுனால, தெய்வமாக ஏற்றுக்கொண்டதுனால கர்த்தர் அவளுடைய பேரை பெருமைப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம கர்த்தரை தெய்வமாக கொண்டதுனால கர்த்தர் நம்மையும் நிச்சயமாக உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ரூத்தையே ஆசீர்வதித்து உயர்த்தினார் என்று சொன்னால் நம்மையும் உயர்த்த அவர்